பாதுகாவலர் மற்றும் வார்டு சட்டம் மத சார்பற்றது. முஸ்லிம் குழந்தைக்கு இந்து நபரை சட்டப்பூர்வ பாதுகாவலராக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இரு தரப்பினரின் மாறுபட்ட மத நம்பிக்கைகளை காட்டிலும் குழந்தையின் தலையாய நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என நீதிபீடம் தெளிவுபடுத்தியது. அகதா சுக்லா எழுதியது. ஏப்ரல் 30, 2026 காலை 10:30 மணி. நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ், நீதிபதி கே. ராமகிருஷ்ணன். சென்னை உயர் நீதிமன்றம் சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமிக்கப்பட விரும்பும் ஒவ்வொரு நபருக்கும் பொருந்தக்கூடிய மதம் சாராத சட்டமே 1890ஆம் ஆண்டின் பாதுகாவலர் மற்றும் வார்டுகள் சட்டம் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. சட்டத்தின் 17வது பிரிவு ஒரு சிறாரின் மதத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறினாலும் வேறு மதத்தைச் சேர்ந்த ஒரு பாதுகாவலரை நியமிப்பதற்கு அத்தகைய காரணி ஒரு முழுமையான தடையாகச் செயல்பட முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குழந்தையின் நலனை பாதுகாப்பதே நீதித்துறையின் முதன்மை நோக்கம் என்பதை குறிப்பிட்ட நீதிபதி அமர்வு, அந்த ஏற்பாடு சிறாரின் நிலைத்தன்மையையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யும் பட்சத்தில் தனிநபர்களின் தனிப்பட்ட நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் அவர்களை சட்டப்பூர்வ பாதுகாவலர்களாக நியமிக்கலாம் என்று உறுதிப்படுத்தியது. நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் நீதிபதி கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் சட்டத்தின் விதிகளை செயல்படுத்தும்போது இந்த நீதிமன்றம் குழந்தையின் சிறந்த நலனுக்காக தனது பெற்றோர் வழி அதிகார வரம்பை பயன்படுத்துகிறது. 1890ஆம் ஆண்டின் பாதுகாவலர்கள் மற்றும் வார்டுகள் சட்டம் மத சார்பற்றது. மேலும் ஒரு சிறுவருக்கு பாதுகாவலராக நியமிக்கப்பட விரும்பும் ஒவ்வொரு நபருக்கும் இது பொருந்தும். அச்சட்டத்தின் பிரிவு 17க்கு இணங்க நீதிமன்றம் மனுவை கையாளும்போது மதம் கருத்தில் கொள்ளப்படும் விஷயங்களில் ஒன்றாகிறது என்று குறிப்பிட்டனர்.